இல்லைன்னு இருக்கிறீங்களா? எனக்காக பரிதபிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு இருந்தீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்காக பரிதபிப்பேன், நான் உங்களுக்காக. நம்மளை பார்க்குற மக்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஒரு சமயத்தில், சச்சோ பாவம் பாவம், இந்த வார்த்தையை சொல்லி கடந்து போவார்கள். ஆனால் உதவிக்கு யாரும் வரமாட்டார். நீங்கள் எந்த சூழ்நிலையினாலே பரிதபிக்கப்பட்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் உங்களுக்காக அங்க இருக்கிற மக்கள் பசி, 3 நாட்கள் பிரசங்கத்தை கேட்டு பசியோடு இருக்கிறார்கள். அவங்களுடைய ஃபீலிங்ஸ் ஆண்டவர் உணர்ந்தார். அவங்க பசியோடு இருப்பார்கள் என்பதை ஆண்டவர் உணர்ந்து அவர்கள் மேல் பரிதாபப்பட்டு, அந்த பரிதாபம் வெறும் உச்சி கொட்டுறதோடு பாவப்படுகிறதோடு அல்லாமல் எதனாலே பரிதாபப்பட்டார்களோ அதை தீர்வை உண்டாக்கினார். அதுல இருந்து ஒரு விடுதலை உண்டாக்கினார், அந்த பசியை போக்கினார். இன்றும் உங்களுக்காக பரிதாபப்படுகிற தேவன் மனிதர்களைப் போல பரிதாபப்படுகிறவர் அல்ல. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் மறுபடியும் ஒரு அற்புதத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தைரியமா இருங்க, சோர்ந்து போகவே போகாதீங்க. எப்பொழுதும் கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. அவர் எனக்காக பரிதாபப்படுகிற தேவனாயிருக்கிறார். மனித